முன்னாடி போகிற காரு டிசைர் சில்வர் கலர். முன்னாடி போகிறான், பின்னாடி வரான், என் பக்கத்தில் வந்து க்ளோஸாக கட் அடிக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவனுக்கு ஃபோனை பார்த்துன்னு ஓட்டுறது, அப்படியே லெஃப்ட் வருது. ஓகே, குட் மார்னிங். ரொம்ப சத்தமாக சொல்லிட்டேனோ? குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு நம்ம வேலூர் தாண்டி குடியாத்தம், ஐ திங்க் அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டூபிட் ஜாலியும் சரி, இப்போ இந்த பெட்ரோல் எத்தனாலோட மிக்ஸ், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ் தெரியல. வண்டி ஓடுது, போடுறோம், அது ஒரு ப்ராப்ளம். சரி, இப்போலாம் கொஞ்சம் கல்ச்சர்டாக அந்த பைக்கிங்லாம் நிறைய மாறுது. நிறைய பேர் லாங் டூரிங்லாம் போகிறாங்க அப்படின்ட்டு அதில் போயிட்டு 10% டேக்ஸ் ஏற்றி விட்டாங்க. கன்சிடரிங் த அப்கமிங் எலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் தெரியாது, வேறு லெவலில் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் முன்னாடியே பண்ணலன்னு தெரில. பட் நாட் கோயிங் இன்டு பாலிடிக்ஸ். ஏங்க 40 ஒரு இந்த பைக்கை விட்டுருங்க, ஒரு 400cc பைக்ஸ் இன்றைக்கி நல்லா போயிட்டு இருக்கு. என்ன பேசிஸில் அந்த 40% எனக்கு தெரியவே இல்லை. ஹெலிகாப்டருக்கும் 40%, இதுக்கும் 40%. ஒரு 1200cc ஆர் 1500cc டீசல் கார்ஸ் சில ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து டேக்ஸை கம்மி பண்ணியிருக்கீங்க. ஒரு 400cc பைக்கும் உங்களுக்கு 10 lakhs காரும் கூட ஒன்றும் இல்லையா? ஏங்க 40% ஜிஎஸ்டிலாம் வந்து அதில் மட்டும் கிடையாது. அந்த 40% ஜிஎஸ்டினால உங்களோட எக்ஸ்ஷோரூம் இன்க்ரீஸ் ஆகிடுது. உங்கள் எக்ஸ்ஷோரூம் இன்க்ரீஸ் ஆகிறனால உங்களோட இன்சூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. உங்கள் இன்சூரன்ஸ் ப்ளஸ் உங்கள் ஆர்டிஓ இன்க்ரீஸ் ஆகுது. ரோடு எல்லாம் ரோட் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ லக்லி நான் ஆசைப்பட்ட பைக்கை வாங்கிட்டேன். இல்லை நான் ஐ ஷுட் ஹவ் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் லைக் 1.5 to 1.8 lakh ஜஸ்ட் ஃபார் த டேக்ஸ். இப்போ இங்கே பார்க்குறீங்க, பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த ஃபாக் லேம்புக்கு ரூலை வந்து ப்ராக்டிக்கலாக போடணும். அதுக்கு அதான சப்ஜெக்ட் நாலேஜ் தெரியணும். இதோட ஒயிட் லைட்ஸே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல லைட்டு, ஒரு இடத்துல லைட் இல்லை. ஆனால் ஒரு ஃபன்னியஸ்ட் எலிமெண்ட் என்னென்னா, இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே பேசுவோம். அப்புறம் எவ்ரிபடி ஃபர்கெட்ஸ் அபவுட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த காருக்கு முன்னாடி இந்த பம்பர் வைக்கக்கூடாது. காருக்கு முன்னாடி இப்போ எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தரும் பிடிக்கிறதில்ல. அப்போ பார்த்தீங்கன்னா வளைச்சி என்னமோ க்ரைம் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ புது ட்ரெண்டு, ப்ளூ அண்ட் ரெட் லைட் போட்டுட்டு ஒரு கட்சி கொடியை மாட்டிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது. நமக்கு என்ன ஆகிடுது, இது கன்ஃபியூஸ் ஆகிடுது. இதை வந்து திடீர்னு என்னைக்காவது ஒரு நாட்சி யாராவது பார்த்து அவனாக வந்து சூமோட்டோ வழக்கு போட்டு இதெல்லாம் பேசக்கூடாது, பேசாமல் இந்த விளாக் பண்ணுறலாம் நிறுத்திடலாமோன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு வேலை இருக்குது. இந்த ரோடும் பெங்களூர் ஹைவே போடுறானுங்க போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. பார்த்துக்கலாம், மிஸ் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கலாம், கவுண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இது எப்போவுமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைடில் வர்றது தானே. பின்னாடியே போகாதீங்க, கொஞ்சம் விடலாம். ஒரு ஹேண்ட் செகினாலும் வரல. அதுக்கு பக்கத்தில் லைனில் போகணும் நம்ம. அது ஓப்பன் பண்ணியிருக்கானா? இட்ஸ் அ பெட்டாலியன் ஆஃப் பைக்ஸ். பிரதர், உங்கள் பொசிஷன் ஓட்டுங்க. இது கிடையாது, இன்னும் யோசிப்பான், இதுக்காடா இவ்வளோ வேகமாக வந்தேன் அப்படின்ட்டு. ஒரே குருக்கள் வரார் BMW. அண்ணே உடனே தானே location, 28 riders, awesome. அது என்னமோ தெரியல, பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. இப்பதான் கௌதம் க்ளவுஸ் மாட்டேன்.